அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதை பற்றி. அவர்கள் தொட்டிலில் கிடந்து கொண்டு பேசக்கூடிய சம்பவத்தை சொல்கின்றான். இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபிய்யா. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அந்த குழந்தை பேசியது, இன்னி அப்துல்லாஹ், நிச்சயமாக நான் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கிதாபை தந்திருக்கின்றான், எனக்கு வேதத்தை தந்திருக்கின்றான். வஜஅலனி நபிய்யா, என்னை நபியாக அனுப்பி இருக்கின்றான் என்று சொல்லி அந்த தொட்டிலே பேசிய அற்புதத்தையும் மறைத்து விட்டார். எல்லா அற்புதங்களையும் மறைத்து விட்டு மக்கள் மன்றத்திலே சாதாரணமான அற்புதங்களை எடுத்து காட்டுகின்றார். ஏன் தெரியுமா விஷயம்? அந்த விஷயத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர்களை கடவுளாக மாற்றக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய செம்மட்டி அடி அந்த இடத்திலே. ஏன்? உபரி உல்லக்கு மகவல் அபுரச பிஇذنில்லாஹ். அவர்கள் எதை அந்த அற்புதங்களை செய்யும் போது ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து அதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு வார்த்தையை அதனுடைய இடையிலே வைக்கின்றார்கள். நான் குஷ்ட ரோகிகளை சுகப்படுத்துகின்றேன், வெண்குஷ்ட ரோகிகளை சுகப்படுத்துகின்றேன். எப்படி சுகப்படுத்துகின்றேன்? பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. என்னுடைய சொந்த சக்தி எல்லாம் அதிலே கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, வஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் நான் இறந்தவரை உயிர்ப்பித்தேன். என்னுடைய சொந்த கழிவு கிடையாது. ஏன்? நான் அதற்கு இறைவனோ இறை மகனோ மூன்றில் ஒரு இறைவனோ நிச்சயமாக கிடையாது. நான் யாரும் கிடையாது, இறைவனும் கிடையாது, இறைவனுடைய மகனும் கிடையாது, மூன்றில் ஒரு இறைவனும் கிடையாது. அப்படிப்பட்ட நான் இந்த அற்புதங்களை செய்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் என்னை படைத்தவன், என்னை அனுப்பியவன், அவன் என்ன சொல்லி இருக்கின்றானோ அந்த அடிப்படையிலே நான் செய்கின்றேன். திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயம் அந்த விஷயத்தை நமக்கு இவ்வாறு சொல்லித் தருகிறது. 49வது வசனம், வரசூலன் இலா பனி இஸ்ராயீல். நான் யார் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்திலே சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நான் யார் தெரியுமா? வரசூலன் இலா பனி இஸ்ராயீல், இஸ்ராயீல் மக்களுக்கு மத்தியிலே வந்த ஒரு இறை தூதன். அன்னி கத் ஜிஅதுகும் பிஆயத்தின் மிர் ரப்பிக்கும், நான் வந்திருப்பது உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து, உங்களுடைய இரட்சகனிடத்திலிருந்து சில அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். அன்னி அஹ்லுகு லகும் மினத் தீனி கஹைஅத்தித் தைர், நான் பறவையினுடைய உருவத்தை களிமண்ணால் உருவாக்கி ஃபஅன்ஃபுஹு ஃபீஹி, அதிலே நான் ஊதுவேன், ஃபதகூனு ஃபயகூனு தைரம் பிஇذنில்லாஹ், அந்த பறவை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு பறவையாக பறந்து செல்லும். என்னுடைய கழிவல்ல, என்னுடைய சக்தி அல்ல. யாருடைய சக்தி? அதை பறக்க செய்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வ உப்ரிஹுல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ், நான் குஷ்ட ரோகிகளை அல்லது கண் பார்வையற்றவர்களை சுகப்படுத்துவது, அல்லது வ உஹ்யில் மௌதா, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. வ உனப்பிஉக்கும் பிமா தஅகுலூன் வ மா தத்ஹிரூன ஃபீ புயூதிக்கும், நீங்கள் சாப்பிடக்கூடிய உங்களுடைய உணவுகளை பற்றியும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேமித்திருப்பதை வைத்திருப்பதை பற்றியும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். இன்ன ஃபீ ذلك லஆயத்தல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன், இதிலெல்லாம் மிக தெளிவான அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனாலும் கூட சகோதரர்களை பாருங்கள், இந்த மக்கள் அவர்களை தெய்வமாக்குவதற்கு எப்போது முயற்சி செய்கின்றார்கள்? ஆரம்ப காலத்தினுடைய பைபிளுடைய பல வசனங்களிலே நமக்கு என்ன செய்கிறது? அவர்கள் அனுப்பப்பட்ட தூதர் என்பதற்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறது. யோவானுடைய அத்தியாயம் பாருங்கள், 14வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது, நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாக இருக்கிறது. அவர்களே சொல்கின்றார்,
அவர்கள் எதை பைபிள் என்று நினைக்கின்றார்களோ, எது இறை வேதம் என்று கட்டி காக்கின்றார்களோ, அந்த வேதத்திற்காக வேண்டி உயிரை கொடுக்க தயாராகின்றார்களோ, அந்த வேதமே அவர்களிடத்தில் சொல்கின்றது, நான் சொல்கிற எந்த வார்த்தையும் என்னுடைய வார்த்தை அல்ல, நான் சொல்கிற எந்த வார்த்தையும் என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய பிதாவினுடைய வார்த்தை. அதே போன்று 5வது அத்தியாயம் 30வது வசனம் சொல்கிறது யோவான், நான் என் சுயமாய் எதையும் செய்வது கிடையாது, என்னுடைய சுயமாக எதையுமே செய்வது கிடையாது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக மீண்டும் மீண்டும் பாருங்கள், யோவான் சொல்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார், என் பிதா எல்லாவரை விடவும் பெரியவராக இருக்கிறார். இப்படி கடவுள் என்கிற ஒரு அந்தஸ்துக்கு எந்தவித தகுதியும் எனக்கு இல்லை என்பதை மக்கள் மன்றத்திலே மிக தெளிவாக சமர்ப்பித்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள்? அவர்கள் இறைவனாக, இறை மகனாக, வணங்கப்படக்கூடியவனாக எப்போது உருவாக்கப்படுகின்றார்கள்? தெரியாமல், எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல், விளங்காமல் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? கடைசி நேரத்தில் அந்த மக்களுடைய எல்லா விதமான அறிவுகளும் மழுங்கடிக்கப்பட்டு யார் இதை செய்தார்கள் என்று தெரியாத அளவுக்கு தான் அந்த சமுதாயம் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஈசா என்கிற ஒரு மனிதர், அந்த மனிதர் தன்னை தெய்வம் அல்ல என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியை விட்டு சென்றிருக்கிறார். அவர்களுடைய அந்த வேதத்திலே அவர்கள் வேதம் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் வந்த எத்தனையோ பேர் எழுதி வைத்த பல பைபிள்கள் இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ விதமான பைபிள்கள், இங்க இருக்கக்கூடிய பைபிள் அல்ல அமெரிக்காவில் இருப்பது, மாற்றமான எத்தனையோ பைபிள்கள். தமிழகத்தில் மட்டுமே 27 வகையான பைபிள்கள் இருக்கிறது, தமிழகத்தில் மட்டுமே புழங்கப்படுகிறது. எந்த பைபிளும் உலகத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு போய் பார்த்தாலும் எந்த ஒரு பைபிளுமே இல்லாத ஒரு வசனம் என்ன தெரியுமா? நான் தான் இறைவன், என்னை நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறைவன் படைத்தவன், வணக்கத்திற்குரியவன், அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயர் இல்லை என்று தெளிவுபடுத்துதான் அல்லாஹுடைய மிக முக்கியமான தெளிவு, இறைவனுடைய மிக முக்கியமான தன்மை. ஆனால் பாருங்கள், இவ்வளவு இருந்தும் கூட ஒரு வசனம் நான் தான் இறைவன், என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் என்று இயேசு சொன்னதாக எந்த பைபிள்லையும் கிடையாது, எந்த பைபிளும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஏன்? தவறுகளை இழைக்கக்கூடியவர்கள், வேதத்திலே கைகடத்தல் நடத்தக்கூடியவர்கள், வேதத்திலே தங்களுடையதாக எழுதி சேர்க்கக்கூடியவர்கள் சேர்த்த எந்த வசனத்திலும் கூட இது இல்லை. அவர்களால் ஏன் எழுத முடியவில்லை? எத்தனையோ எழுதி சேர்த்தார்களே, ஏன் எழுத முடியவில்லை? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பாருங்கள். நான் தான் இறைவன், என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஒரு பைபிளும் ஒரு வசனம் கூட கண்டுபிடிக்கவே, காட்டவே முடியாது. இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் போது நம்மிடத்திலே தர்க்கத்துக்கு வருவார்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் என்று வருவார்கள். நிச்சயமாக அது அதற்குரிய வசனமே கிடையாது. என்னை கண்டவன் என்று சொன்னால் சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுடைய அந்த சபையிலே சென்றிருந்து அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி கேட்கும் போது இறைவனை பார்த்த, இறைவனை கேட்ட, இறைவனுடைய சந்தித்த ஒரு திருப்தி நமக்கு ஏற்படுமே, அதைத்தான் சொல்லி இருக்கின்றார்களே தவிர நான் தான் இறைவன் என்று எங்கேயுமே சொன்னது கிடையாது. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவனுக்கு முன்னால் கொண்டு வந்து விசாரிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு சொல்கிறார். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கின்றான், அஅன்த குல்த லின்னாஸி இத்தஹதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ். மிகப்பெரிய எச்சரிக்கை, மிகப்பெரிய எச்சரிக்கை. நாளை மறுமையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நிற்பார்கள், அவர்களுடைய தாயும் நிற்பார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஈசாவே, அன்த குல்த லின்னாஸ், இந்த மக்களுக்கெல்லாம் நீதான் சொன்னாயா, நீதான் சொன்னாயா, இத்தகதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், என்னையும் என்னுடைய தாயையும் இறைவனை அல்லாமல் படைத்த இறைவனை விடுத்துவிட்டு தெய்வங்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த மிகப்பெரிய சமுதாயத்திடத்திலே சொன்னாயா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன் அஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும். தெள்ளத் தெளிவாக சொல்கின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மா குல்து லஹும், நான் சொல்லவே இல்லை. மா குல்து லஹும், நான் சொன்னது என்ன? இல்லா மா அமர்தனி பிஹி, நீ எதை எனக்கு ஏவினாயோ, எதை நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னாயோ அதை மட்டும்தான் நான் இவர்களிடத்திலே சொன்னேன். எப்படி? அன் அஅ்புதுல்லாஹ், அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள், ரப்பி வ ரப்புக்கும், அவன்தான் என்னுடையவும் உங்களுடையவும் இரட்சகன், எனக்கும் இரட்சகன் அவன்தான், உங்களுக்கும் இரட்சகன் அவன்தான், அந்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். வகுந்து அலைக்கும் ஷஹீதா, நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். மா தும்து ஃபீஹிம், அது அவர்களிடத்திலே நான் எவ்வளவு காலம் இருந்தேனோ அவ்வளவு காலமும் அதைத்தான் நான் சொன்னேன் என்பதற்கு நான் மிகுந்த சாட்சியாக இருக்கிறேன். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், என்னை நீ ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் என்ன நடந்தது? அன்தர் ரகீப், நீதான் அவர்களுக்கு பொறுப்பாளன், நான் கிடையாது. யா அல்லாஹ், நான் இவர்களுக்கு பொறுப்பாளன் கிடையாது, நீதான் அவர்களுக்கு பொறுப்பாளன், நீதான் அவர்களை கண்காணித்தவன். வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், எல்லாவற்றிற்கும் நீதான் சாட்சியாளனாக இருக்கின்றாய் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தை கைகளில் விடுவார். எனக்கு தெரியாது, ஒரே பதில், யா அல்லாஹ், நான் இருக்கும் வரைக்கும் சொன்னது உன்னை வணங்க மட்டும், நீதான் இறைவன் என்று சொன்னேன், நான் இறை தூதன் என்று சொன்னேன். அல்லாஹ் எனக்கு தந்த அற்புதங்கள் எல்லாம் நான் இறை தூதன் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டிய அவர்களிடத்திலே எடுத்து வைத்தேன். நீ சொன்ன அடிப்படையில் தான் நான் செய்கிறேன் என்றும் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் அவர்கள் என்னை இரட்சகனாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னை இறைவனாக மாற்றி விட்டார்கள், இறை மகனாக ஆக்கி விட்டார்கள். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்வார்கள்? இரு கைகளையும் விரித்து விடுவார்கள். சகோதரர்களே, அப்ப இந்த மிகப்பெரிய ஒரு சமுதாயம், அவர்களை வணங்கிய, அவர்களை இறைவனாக ஏற்றுக்கொண்ட, அவர்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லா பொறுப்பாளியும் என்று சொல்லி இருக்கிற இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாக நேரும். கால இன்னி அப்துல்லாஹ், அவர் சொல்கிறார், நான் அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை என்று. ஆனால் சொன்னால் இல்லை, நீதான் அல்லாஹ். அல்லாஹுதான் பாதுகாக்க வேண்டும். இந்த செய்தியை நம்முடைய சகோதரர்களிடத்திலே எத்தி வைக்க வேண்டிய கடமை நம்மிடத்திலே இருக்கிறது.